Hi guys, I'm Dev. வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. ஆமா, இப்போ நம்ம வந்து மலேசியால இருந்து இந்தியாவுக்கு வந்து பயணம் பண்ண போறோம். என்னடா திடீர்னு மானால் சிங்கப்பூர்ல இருந்தா திடீர்னு மலேசியால போறானேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம சிங்கப்பூர்ல இருந்து மலேசியா வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னடா ஆளே காணாமே அப்படின்னு நான் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாலே ஒரு 18-19 நாளுக்கு மேலே சுற்றிட்டு இருக்கோம். அப்படி வீடியோ எதுவுமே வந்திருக்காது எனக்கு தெரியும். இதுதான் அந்த ட்ரிப்போட எண்டிங் வீடியோ. என்னடா சடனாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ்வலாகவே மலேசியா வந்தேன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக தான் போவேன். ஸோ அதனால் இந்த டைம் வந்து ஏர்போர்ட் வீடியோ வச்சு லாஸ்ட் டைம் நான் பண்ணலை. ஸோ இந்த டைம் ஏர்போர்ட் வீடியோ நம்ம வந்து பண்ணுவோம். ஏன் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து யூஸ்வலாகவே KLIA 2ல் தான் நம்ம வந்து எப்பயுமே பயணம் பண்ணுவோம். KLIA 1ல் இருக்கோம். அதாவது ஏர்போர்ட்டுக்கு இப்போ தான் வந்தோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒன்றுக்கு பாருங்கள் பஸ்ஸு. இப்போ தான் நம்ம வந்து அங்கேருந்து புக் பண்ணி நம்ம இருந்த இடத்துலேருந்து புக் பண்ணி இங்கே வந்து இறங்கிட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா KLIA 1 பஸ் டெர்மினலுங்க. ஸோ வந்து நல்லபடியாக ரீச் ஆகிட்டாச்சு. அப்படியே நம்ம போய்கிட்டே பேசுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பயணம் வந்து ஏர்போர்ட்லேருந்து அப்படியே போயிட்டு சென்னையில் இறங்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இது வந்து KLIA 1. ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம KLIA 2ல் வந்து ஃப்ளை பண்ணுவோம். பட் ஆனால் இது KLIA 1. என்ன டிஃப்ரென்ஸு, நம்ம என்ன ஏர்க்ராஃப்டில் போகிறோம், எவ்வளோ லக்கேஜ் கெப்பாசிட்டி, என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கிது, அண்ட் ஏர்போர்ட் எப்படி இருக்குது, செம்ம பெரிய ஏர்போர்ட் இது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே பேக்கேஜ் எடுத்துகிட்டு ஓடிடுவோம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஸோ ரொம்ப ஏர்லியாக வந்துட்டேன் நான், ஏன்னா ரிலாக்ஸாக போகலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸு வந்து இல்லை, கேப் போட்டோன்னா கொஞ்சம் விலை அதிகமாக வருது. அதனால் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு ரிலாக்ஸாக போகலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ வாங்க அப்படியே கிளம்புவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட டைமிங்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடுங்க. நம்ம கரெக்டாக இங்கே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 1 hour பிடிச்சிச்சு. செம்ம ஃபாஸ்ட்டு, 16 ரிங்கெட்டு. அது கரெக்டாக நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி KL சென்ட்ரலில் இருந்தும் பஸ்ஸு போவோம். நான் வந்து இப்போ அந்த கிளாங் ஏரியாவில் இருந்ததுனால அங்கே இருந்துட்டு அப்படியே வந்துட்டேன். இங்கேருந்து அப்படியே லிஃப்ட் ஏறி போக வேண்டியதான். ஸோ இங்கே பாருங்கள், மேலே வந்து டெர்மினல் 2க்கு அப்படின்னு போட்டிருக்கு. அழகாக லிஃப்ட்டுக்கு போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். எந்த ஃப்ளோருன்னு தெரில, ஓப்பன் ஆகிடுச்சு. C2 எவ்வளோ பெருசு பாருங்களேன் இந்த லிஃப்ட்டு. இது எங்கே இருக்குது, இந்த இருக்குது டெர்மினல் 2. அப்பா செம்ம வெயிட்டுங்க. நம்ம யூஸ்வலாக வரும்போது நம்ம வந்து இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் போனோம்ல. ஸோ அது வந்து ஏர் இண்டியா. பட் ஆனால் நம்ம இப்போது இந்தியாவுக்கு சென்னைக்கு போகிறது வந்து இண்டிகோ, ஏர் ஏஷியன் தான் வாயில் வருது எப்போ பாரு. ஸோ அதிகமாக பயணம் பண்ணுறதுனால இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இண்டிகோவில் வந்து பயணம் பண்ண போகிறோம். அப்பா வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து அப்படியே மாறி போகணுங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த KLIA 1 தான் வந்து எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இங்கே ஒரு இடம் அப்படி ஒரு இடம்னு மாதிரி போனோம். பட் KLIA 2 வந்து அவ்வளோ பிரச்சனையே கிடையாது. போனோமா அப்படியே சருன்னு உள்ளுக்க போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இது கொஞ்சம் பெரிய டெர்மினலுங்க. ஸோ KLIA 1க்கும் 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து லோ எண்ட் ஏர்க்ராஃப்ட் எல்லாமே வந்து அதில் தான் போகும், ஏர் ஏஷியா இந்த மாதிரி இதெல்லாம். பட் இப்போ இந்த KLIA 1ல் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பெரிய பெரிய ஏர்க்ராஃப்ட்டுங்க, எப்படி சொல்கிறேன், ரொம்ப ப்ரீமியம் ஏர்லைன்ஸு, கொஞ்சம் ரொம்ப தூரம் போகிற மாதிரி. அது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏர் ஏஷியா வந்து KLIA 2னா டொமஸ்டிக் அப்படின்ற மாதிரி. பட் ஸ்டில் அது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். இது பயங்கரமாக இருக்கும், செம பெருசு. சுற்றணுன்னா அவ்வளோ நேரம் ஆகும். லாஸ்ட் டைம் வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான். இந்த டைம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் நல்லா இருந்துச்சு இந்த டைம். பட் ஸ்டில் நிறைய பேரை மிஸ் பண்ணுறேன் மலேசியாவிலேருந்து கிளம்பும்போது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது சேயிங் குட் பை இஸ் ஆல்வேஸ் ஹார்ட். வந்துட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இது எங்கன்னு தான் தெரியல. 3ஆதான் அரைவல். நமக்கு மேலே டிபார்ச்சர். அப்படியே போகணும். ஸோ உள்ளே வந்துட்டாச்சுங்க ஏர்போர்ட் உள்ள. பட் இங்கே ஃபுட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி உள்ளுக்கு வந்ததுனால. நான் இங்கே எங்கே சாப்பிடுவேன், எந்தெந்த இடம்லாம் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம எஸ்கலேட்டர் வழியாகவும் போகலாம், லிஃப்ட்டும் இருக்குது. பட் எஸ்கலேட்டர் வழியாக போயிட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு ஜம்முன்னு போவோம். ஸோ யூஸ்வலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த கார்லலாம் வந்து இறங்குறோன்னா டாக்ஸியில் இப்படியே வந்துடலாம். பட் பஸ்ஸுன்றதுனால கீழே ஒரு ஃப்ளோர் போயிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம லிஃப்ட் ஏறி வர வேண்டியதான். இதுதாங்க பேஸ். இது டிபார்ச்சர் ஹாலு.
அப்படியே மேலே போய்ட்டு ஒவ்வொரு இடமா போய் பார்க்கலாம். என்னென்னா ஃபஸ்ட் டைமு இதை ஆனால் டிக்கெட்டே பார்க்கல, ஃப்ளைட் எத்தனை மணிக்குன்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் இங்கே வந்து ஏன்னா நிறைய டைம் இருக்குது, ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குது. அதனால் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்றது எனக்கு விடிய காலம்பரை போட்டேங்க அந்த ஃப்ளைட்டு. ஏன் அப்படின்னா மற்ற ஃப்ளைட் வந்து நான் வந்து நான் வரும்போதே சொல்லியிருப்பேன் நான் வந்து ரிட்டன் டிக்கெட் போடலன்ட்டு. ஒரு 4 days பேக் தான் நான் ரிட்டன் டிக்கெட்டே புக் பண்ணேன். இங்கே சொல்கிறேன் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு. கடைகள்லாம் இருக்குது. ஏதோ எக்ஸ்ப்ரெஸ்ன்னு ஒரு கடை, லிட்டில் கேண்டன் அப்படின்ற ஒரு கடை ஒன்று இருக்குது. அப்படியே ஒரு இதாக போய் சுற்றுவாங்க. இங்கே மலேசியா ஏர்லைன்ஸ் இருக்குங்க. மலேசியா ஏர்லைன்ஸில் போகாமல் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா விலை கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அந்த மலேசியா ஏர்லைன்ஸில் 1 way போகிறது வந்து நம்ம திருப்பி ஊருக்கு போயிட்டு திருப்பி மலேசியா வரலாம். ஸோ அந்தளவுக்கு பட் அதோட ப்ரீமியமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு மலேசியா ஏர்லைன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ. எனக்கும் ஆசை தான். நான் அந்தளவுக்கு வருமானம் வந்தால் போகமாட்டேன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை 1 time வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் சர்வீஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது அப்புறம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு, ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஃப்ளைட்ஸ்லாம் வந்து மைண்டில் வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும். நார்மலும் ட்ரை பண்ணோம். அப்புறம் வந்து பிஸ்னஸ் கிளாஸு, ஃபஸ்ட் கிளாஸு இதெல்லாம் போகணுன்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் சீக்கிரமாக அதுக்கெலாம் நம்ம போவோன்னு நம்புகிறேன். டிபார்ச்சர் ஆல் எனக்கு செம்ம சிரிப்பாக இருக்கும். என்னென்னா இந்த டிபார்ச்சரும் அரைவலும் வந்து எனக்கு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிடும். டப்புன்னு அப்புறமா யோசிப்பேன், கூகுளில் தட்டி பார்ப்பேன். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த வாஷு ஹிம்மு இந்த டாய்லெட்லாம் போனோம்னா இஸ்ஸு ஹர்ருன்னுலாம் வரும் பாருங்க. அதெல்லாம் வந்து எனக்கு இந்த கிராமர்லாம் டபுக்குன்னு ஒரு மாதிரி மைண்டு அடிக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து செக்இன் கவுண்டரு. இது என்ன ஃப்ளைட் போகுது இங்கே. ஸோ ஆக்சுவலாக இங்கே தான் நமக்கு செக்இன்னு. ஃபுல்லாக மலேசியன் ஏர்லைன்ஸாக இருக்குது. இண்டிகோ எங்கன்னே தெரியல. இண்டிகோ எங்கள் ஊர் வண்டி நல்ல ராசியான வண்டி. வரண்டா இண்டிகோ. வந்துட்டேன்டா அண்ணன் வந்துட்டேன்டா. அப்பா சுற்றி மலேசியா ஏர்லைன்ஸுக்கு தாங்க விளம்பரம். எவ்வளோ கூட்டம் பாருங்க. இப்போ தான் வந்து இங்கே ரயா முடிஞ்சு, ரமடான்னு சொல்லுவோமா? ஆமாம், இங்கே வந்து ரயான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து எல்லோரும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஃப்ளைட்டு விலையை பிடிச்சி தாக்கி விட்டுட்டாங்க. செம்ம ரேட்டு ஃப்ளைட்டுலாம். ஸோ இது வந்து எனக்கு பரவாயில்ல. நான் ஒரு 10K போட்டேன் இந்த ஃப்ளைட்டை. அந்த ஃப்ளைட்டில் என்னென்னலாம் இன்க்ளூடட்னும் போது கொஞ்சம் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். சொல்கிறேன் இருங்க. இப்போ எங்கே இருக்குது இண்டிகோன்னு தான் எனக்கும் தெரியல. ரைஸ் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை போட்டிருக்கு பாருங்கள், 5:45 இண்டிகோ 6E1032 சென்னை K-Round. இந்த போர்டே நான் அப்போ தான் கண்டுபிடிச்சேன். 5:45 தான் நம்மளுக்கு ஃப்ளைட்டு. பட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 11 ஆகுது. அப்படியே பார்த்தீங்களா, வாட்ச் நல்லா இருக்கா? ஸோ சார்லஸ் ஜோர்டன் அப்படின்ற ஒரு மாடலு. இது வந்து என் ஃப்ரெண்டுக்காக வாங்கிட்டு போகிறேன். அவன் என் உயிர் எடுத்துட்டான். வாட்ச் வாங்கிட்டு வான்ட்டு. நம்ம ஊர் மதிப்பில் ஒரு 22,000 ரூபா வரும். இவ்வளோ காஸ்ட்லியான வாட்ச் என் வாழ்க்கையில் இப்போ தான் நான் வாங்கினேன். அதுவும் கையில் போட்டு பார்க்குறேன். இந்த வாட்சை நான் இப்போ எடுத்துகிட்டு போனால் தான் என்னை வந்து சென்னையிலேருந்து பிக்கப் பண்ண வருவான். காலையில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் அப்படியே பிக்கப் வரும்போது அவன் மூஞ்சில் இந்த வாட்சை பார்த்தா தான் சந்தோஷமாகவே இருக்கும். இல்லைனா ரொம்ப கஷ்டம், வரவே மாட்டான். காலைல 7 மணிக்கெலாம் எவன் எழுந்து வருவான் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அந்த கே கவுண்ட்ரு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 to 12, 12 to 1, 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5, 5 to 5:45. அப்போ 6 hour கிட்டே இருக்குது. 6 மணி நேரம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இன்னும் வேறு கவுண்ட்ரு எப்படியும் ஒரு 3 hour 4 hourக்கு முன்னாடி தான் ஓப்பனே பண்ணுவாங்க. இங்கே போயிட்டு பேகு தாங்க இப்போ பிரச்சனை. இப்போ பேக் வந்து நம்ம தூக்கிட்டு போயிட்டு இவங்ககிட்ட போட்டு விட்டினா குட்டி பேக் தான். அப்புறம் இன்னொன்று பேக்கேஜ் வந்து சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இண்டிகோவுக்கு வந்து பேக்கேஜ் வந்து 30 kg. ஸோ யூஸ்வலாகவே அவன் 30 kg கொடுத்துருவான். இதில் என்ன ப்ளஸ்னால் 2 போடலாம், 2 பீஸு. அப்புறம் வந்து கேபினில் வந்து 7 kg. ஸோ அது ஒரு சைஸ் சொல்லுவான். பட் எடுத்துகிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் 7 kg கரெக்டாக கொண்டு போயிடுங்க. அது இல்லாமல் இந்த ஃப்ளைட்டில் வந்து இன்னொரு பர்சனல் ஐட்டம்னு சொல்லிட்டு 3 கிலோ தரான். காலு கீழே வச்சுக்கிற மாதிரி, அதான் மடியில் வச்சுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட 40 கிலோ வந்து நீங்கள் இதில் கொண்டு போகலாம். லிட்ரலாக ஒரு 10,000க்கு செம்ம வேல்யூன்னே சொல்லுவேன் இந்த ஃப்ளைட்டு. நான் புக் பண்ணது. நீங்கள் புக் பண்ணும்போது எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியல. பட் நான் புக் பண்ணதே இது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது கொஞ்சம். ஏன்னா இந்த ரயா டைம்ன்றதுனால இவ்வளோ விலை. போர்டு போட்டு வச்சுருக்காங்க. காப்பி கடை இருக்குது. சும்மா போயிட்டு விலையை மட்டும் பார்ப்போம்.
யூஸ்வலாக இப்போது எனக்கு தெரியும், இப்போது சென்னை ஏர்போர்ட்டில் ஏதோ ஒரு இது டீ கடை வந்ததுன்னு சொன்னாங்க. 10 ரூபாய்க்கெலாம் டீ அந்த மாதிரி, இந்த மோடி இது சம்திங் ஏதோ, அதுவும் ரீல்ஸில் தான் பார்த்தேன். நான் வரும்போது செக் பண்ணல, பெருசாக இல்லை, கவனிக்கவே இல்லை. ஓகே, சாசேஜ்லாம் வந்து இருக்குது. ஒரு 12 ரிங்கெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 12 ரிங்கெட்னா என்ன, ஒரு 240 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், எல்லாமே வந்து 200க்கு மேலே தான். வந்து க்ளோரியா ஜீன்ஸ் காஃபீஸ் அப்படின்ட்டு கீழே வந்து ஆக்சுவலாக இங்கே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது, செம பெருசு. அங்கே போனால் அடி நாக் அவுட் பண்ணலாம், சாப்பாடெலாம் தரமாக இருக்கும். போன டைம் வந்து நான் இங்கேருந்து சாப்பாடு வாங்கிட்டு ஒரு 8 ஹவர் கழித்து ஊருக்கு எடுத்துகிட்டு போனேன், என் ஃப்ரெண்டுக்கு பிக்கப் பண்ண வரான்ட்டு. இந்த டைம் வாங்கணும்னு தெரில, பட் டைமிங் பொறுத்து இருக்குது, பார்க்கலாம். இங்கே 5:45க்கு எடுக்கிற ஃப்ளைட் வந்து நம்ம ஊர் டைமில் 7 மணிக்கு போகுது. கிட்டத்தட்ட 3 ஹவர் 45 நிமிஷம் ஃப்ளைட்டு. கம்மி டியூரேஷன் இது ஆக்சுவலாக. 4 ஹவர் 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் வேகமாக போகுது, என்ன காரணம் தெரியல. ஸோ அந்த ஃப்ளைட் டீட்டெயில்ஸ், என்ன ஃப்ளைட்டில் போகிறோம், நம்பர் எல்லாத்தையுமே நான் போக சொல்கிறேன். இங்கேயே உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல, அப்படியே கீழே போய்ட்டு கொஞ்சம் சுற்றிட்டு வருவோம். ஸோ கைஸ், இப்போ தான் வந்து செக்இன் கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 2:15 ஆகுது. இவ்வளோ நேரம் அப்படியே சுற்றி வந்தோம். இங்கே வந்து ப்ரோ வந்து சென்னை. ப்ரோ ஹாய் சொல்லுங்கள். அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு அப்படியே ஓடுது. இவரும் இண்டிகோ தான், சேம் ஃப்ளைட்டு தான். வந்து என்னென்னா வச்சு தாளிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஏன்னா நம்ம ஊரில் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 4 ஹவர் 5 ஹவருக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணுறாங்க போர்டிங் கேட்டு. பட் இங்கே வந்து கரெக்டாக 3 ஹவர்னா 3 ஹவர் தான். ஏன்னா இங்கே வந்து அந்த இது கம்மியாக இருக்குது. ஒருத்தவங்களுக்கும் அந்த என்னது போர்டிங் கேட் இருக்குல்ல, அது வந்து பிரித்து வச்சுக்கிறாங்க இந்த டைம் தான்ட்டு. ஸோ அந்த ஃப்ளைட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் மாறுது. இப்போ தான் கேட்டே திறந்தாங்க, அப்படியே வந்து நின்றுட்டோம் நாங்கள். கைஸ், காலையிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகாக குரூப்பாக நின்று அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க போல். ஓகே கைஸ், போர்டிங் பாஸ் வாங்கிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இது என்ன ஃப்ளோரில் இருக்கோன்னு மறந்துடுச்சிங்க. இவ்வளோ நேரம் சுற்றி இப்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அரைவல் ஹாலா டிபார்ச்சர் ஹாலா எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சரி ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே போய்ட்டு அந்த ஹோட்டல்லாம் இது இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு அந்த கொப்பித்தியம் மாதிரி, அதாவது என்னென்னா அந்த நிறையா ஃபுட் கோர்ட் மாதிரி, அங்கே போய்ட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கைஸ், இப்போ வந்து அப்படியே உள்ளுக்கு வந்துட்டாச்சு. 2nd ஃப்ளோரு. அப்பா வேகமாக ஓடியார வேண்டியதாக இருக்குது. ஸோ நானும் ப்ரோ வந்து அப்படியே கீழே போய்ட்டு என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன விலை அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் இயர் வரும்போது ஒரு ஆவரேஜாக ஒரு 15 ரிங்கெட் வச்சா சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருந்துச்சு. 2வது ஃப்ளோருக்கு 3வது ஃப்ளோர் இது. ஸோ கைஸ், இதுதான் இது ஃபுட் கார்டன் KLIA அப்படின்ட்டு ஒரு இடம். இப்போது டைம் ஆகிடுச்சிங்க, அதனால் கொஞ்சம் கூட்டம் குறவாக இருக்குது. நல்லா நிறையா இருக்குது இடம். பார்ப்போம். ப்ரெட்டுலாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து 5.5 ரிங்கெட் ஒரு பீஸ். அந்த இது நிறைய கடை இல்லை, இந்த சைடில் இருக்குவாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். அங்கே ஒரு கடை இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக அப்படியே நம்மளே எடுத்து வச்சுக்கலாம் தேவையானதெல்லாம். இது டன்கின் டோனட்ஸு, இதுதாங்க இங்கே இருக்கிற அந்த கஃபிடேரியா மாதிரி. பட் நீங்கள் மேலே ஏர்போர்ட்டில் சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இவங்களே இதுக்கு தனியாகவே வச்சுருக்காங்க. ஆஹா, இந்த கடை தாங்க. இந்த கடையே ஜாமானே இல்லை. இந்த மலேசியன் மிக்சட் ரைஸுன்ட்டு லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது இங்கே தான் சாப்பாடு வாங்கிட்டு போனேன். இங்கெல்லாம் சாத்தி ஐட்டம் தான் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, 1.5 வெள்ளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வருங்க லைனாக அழகாக பயங்கரமாக இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக பொரிச்ச ஐட்டம் தான். அப்படியே எடுத்து கொடுத்தாங்கன்னா அதை இப்போ எடுக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி எடுத்து கப்பில் வச்சாங்கன்னா லாஸ்ட்டாக பொரிச்சு கொடுப்பாங்க. ஸோ கைஸ், இப்போ அந்த கீழே கஃபிடேரியா போயிட்டு அங்கே பார்த்துட்டு வந்துடுச்சு. பட் சாதாரணமாக சாப்பிட்ணுனால 400 நம்ம இது ஓகே தான், நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் இந்த நான் எதிர்பார்த்த கடை அங்கே இல்லை. ஸோ திடீர் திருப்பம் என்னென்னா, நான் இப்போ இங்கே வந்து மலேசியாவில் லவுஞ்ச் ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அது எப்படி, என்ன ப்ரொசீஜர், அது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ இமிக்ரேஷன் கேட்டுக்கிட்ட வந்துட்டாச்சு. இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு மீதி வேலைலாம் இருக்கும். ஸோ வாங்க இதை அப்படியே முடிச்சுட்டு உள்ளுக்கு போவோம்.
ஸோ கைஸ் சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு அழுத்தணும், ஸ்கேன் பண்ணிட்டோம்னா கேட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோ பாருங்கள் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, கை காட்டினோம்னா வேலை முடிஞ்சிடும் வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சால். ஸோ இப்போ அதுதான் இமிக்ரேஷனு. இங்கே போய்ட்டு இப்போ பெருசாக ஒரு கேள்வியே கேட்க மாட்டாங்க, அது யூஷுவல் ஸ்டாம்ப் அடிச்சு அனுப்பிடுவாங்க. ஸோ வாங்க அப்படியே போவோம். ஸோ கைஸ் இமிக்ரேஷனை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே பேகை மட்டும் அப்படியே கவுண்டரில் விட்டுட்டு வந்தாச்சு. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதாங்க அப்படியே ஃபுல்லாக டியூட்டி ஃப்ரீ. இது வந்து மற்ற ஏர்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது செம்ம பெருசு. இந்த டியூட்டி ஃப்ரீ செம்ம அழகாக இருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸு, சாக்லேட்ஸு எல்லாமே. இப்போ தான் பேக் இல்லாமல் எனக்கு நிம்மதியாக இருக்குது. கழுத்தில் ரிலாக்ஸாக குட்டி பேக் மட்டும் 3 கிலோலாம் அது அதிகமாக தான் இருக்கும். ஸ்டில் பாருங்க செம்மையாக இருக்கும். நீங்கள் வரீங்க அப்படின்னா பர்ஃப்யூமு, ஆல்கோஹால், ட்ரிங்க்ஸு, சரக்குலாம் ஊருக்கு வாங்கிட்டு போகிறீங்கன்னா ஒரு பாட்டில் தான். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பாட்டில் தான் சென்னை ஏர்போர்ட்டில். 2 எடுத்துகிட்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அதுக்கு மேலேனா பிடிக்கிறாங்க. இது நான் வந்து அங்கேருந்து ஆஃபீஸர்கிட்ட ஒரு லேடிக்கிட்ட கேட்டேன் லாஸ்ட் டைம் போகும்போது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து லாஞ்சுக்கு போகிறோம், பிளாசா ப்ரீமியம் லாஞ்சு. ஸோ இதோட விலை வந்து கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. 5400 இந்திய மதிப்பில். ஸோ மேலே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வழி போல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லாஞ்சில் போயிட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். Thank you. Swear, right? So nice. உள்ளுக்கு வந்துட்டாச்சு. பிஸ்னஸ் கிளாஸான வேறு கேட்டாங்க. பிஸ்னஸ் கிளாஸ் ஆனால் தான் விடுவாங்களா? நம்ம அதுக்கு நேக்கு முக்கெலாம் பண்ணி உள்ளுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து போர்டில் வந்து எந்தெந்த ஃப்ளைட் என்னென்ன டைம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, ஒரு நல்ல சீட்டிங்காக பிடிச்சிட்டு நல்லா சாப்பிட வேண்டியதான். ஓகே, இங்கே ஃப்ளக் பாயிண்ட் இருக்குங்க, இங்கே அப்படியே உட்காந்துக்கும். அப்பா ஐஸ், இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த லான்ச் நீங்கள் வந்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. வாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. முதல்ல சார்ஜை போட்டுருவோம். பரவாயில்லைங்க, நல்லாயிருக்கு. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்குது. என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு போய் பார்ப்போம். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரூமு, ஷவரு, வாஷ்ரூமு, நர்சிங் ரூமு, இது எல்லாமே நம்ம கெஸ்ட்டு இப்போ இது இருக்கிறவங்க, இந்த ஆக்சஸ் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பயங்கரமாக இருக்குது பாருங்கள், குளிக்கிற ரூம் அது கொண்டு இருக்குங்க இங்கே. ஸோ அங்கே போய்ட்டு என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். வீடியோ எடுக்கணுமா, அவங்க சொல்கிற வரைக்கும் எடுக்கலாம், தப்பு இல்லை. இங்கே வந்து ட்ரிங்க்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க் இருக்குது. அப்புறம் அப்போ பியர் மட்டுமா இல்லை ட்ரிங்க்ஸ்? காஸ்புக் வந்து ஃப்ரீ சார். புரியல. காஸ்புக் பியர் இருக்குல்ல, ஓகே. இதெல்லாம் வேணால் நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே சரி. பியர் கால்ஸ்பேக் வேணும். ஸோ வந்து பியர் மட்டும் ஃப்ரீயாக, மீதி எல்லா லிக்கர்ஸும் வந்து பே பண்ணி வாங்கணும்ல. எங்கே சார் ஃப்ளைட் இன்றைக்கி சென்னை ஊருக்கு. ஊருக்கு. ஆமாம். ஓகே, தேங்க்யூ. கால்ஸ்பேக் வந்து ஃப்ரீ, மீதிலாம் வந்து நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இது கெலாக்ஸு, ஐஸ் கோசம், தண்ணி, மின்ட் இன்ஃப்யூஸ்டு வாட்டரு எல்லாமே வச்சுருக்காங்க. போயிட்டு ஒன்று ஒன்றா தான் வாங்கிட்டு போய் வைக்கணும். ஸோ இந்தாண்டி இருக்கு போல். நண்பர்களே, பிஸ்னஸ் கிளாஸ் ஆட்களுக்கு மட்டும்தான் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஃப்ரீ. அதாவது ஹாட் ட்ரிங்க்ஸ் மட்டும். இங்கே பாருங்க, வந்து ரைஸு, சிக்கன் பிரியாணியா சாதா மாதிரி இருக்குது, ஃப்ரைடு நூடுல்ஸு,
இது மெக்ரோனி அலிகோ இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. வேறு என்ன இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் குக்கீஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைட்லேயும் அதேமாதிரி ஜூஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. காஃபி, ட்ரிங்க்ஸு. எனக்கு தெரிஞ்சு இது ரீஃபில் பண்ணுற டைம்னு நினைக்கிறேன். கைஸ் இதுதான். ஸோ பாருங்கள், லைட்டாக நான் ரொம்ப எடுக்கல, ஏன்னா அங்கே அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப இயர்லி மார்னிங்கிறதுனால கம்மியாக இருக்கேன். நான் அப்போ தான் கேட்டேன் அங்கே. ஸோ பியர் வந்து அன்லிமிட்டெடு, எவ்வளோ நாளும் குடிச்சிக்கலாம். பட் மற்ற ட்ரிங்க்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது காசு. ப்ளஸ் காஃபி, ஜூஸு, கோக்கு இது எல்லாமே குடிச்சிக்கலாம். ஸோ இதோட விலை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் இது வெளியில் போய் திருப்தியாக சாப்பிட முடியாது, ஏன்னா விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 5400 இஸ் இட் ஒர்த்தாக கேட்டிங்கன்னா சாப்பிட்லாம், அவ்வளோதான், சுமாராக இருக்குது. இந்த லான்ச் உனக்கு எப்போ வாங்கினேன்னா மோஸ்ட்லி ப்ரீமியம் கார்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்தியாலேயோ இல்லை இன்டர்நேஷ்னல் லான்ச்சோ போகணுன்னு ஆசையாக இருக்குது, பட் என்கிட்ட அந்த கார்டெலாம் இல்லை. சப்போஸ் கார்டு இருக்குது, எனக்கு மட்டும் இருக்குது, எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கும் இல்லை, இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப்பாக போனோம், எனக்கு லான்ச் ஆக்சஸ் கிடைக்குமா ப்ரோ? விலை அதிகமாக சொல்கிறாங்க, 4000 5000 சொல்கிறாங்க, வேறு எதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதை விட இப்போது 4000 5000 சொல்கிறாங்கன்னா அதோட ஒரு பங்கு கட்டினா போதும். ஸோ ஒரு 1000 ரூபாயோ 1500 டிபெண்ட்ஸ் எந்த லான்ச் எடுக்கிறீங்கன்ட்டு. உங்களுக்கு வேணும்னா மட்டும் கீழே என்னோடய மெயில் ஐடி இருக்கும், கீழே அந்த பிஸ்னஸ் ப்ரமோஷன்ஸுன்ட்டு devavazhmani@gmail.com அதுக்கு வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள், லான்ச் ஆக்சஸ் நீடுன்ட்டு. கரெக்டாக இன்றைக்கி வேணும்னா இன்றைக்கே பண்ணாதீங்க, நீங்கள் முன்னாடியே டிக்கெட் போடுவீங்களா, அப்போ என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். ஒன்லி ஃபார் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தான் இது, ஓகேங்களா? ஸோ மறக்காமல் எதாவதுனா சொல்லுங்கள். அப்புறம் வந்து மலேசியா ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணலான்னு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். யாராச்சும் போகணும், மலேசியா ஃபேமிலியாக போகணும், இல்லை அதிகமாகலாம் இல்லை, ஒரு 4 மெம்பர்ஸ் இப்போதைக்கு பிளான் பண்ணுறேன், 4 பேர் கூப்பிட்டு போய் சுற்றி காட்டுற மாதிரி. ஸோ யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மெயில் ஐடி இருக்குது, மெயில் ஐடி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வாங்க அப்படியே சாப்பிட்டு, வேறு இப்போ தான் ரீஃபில் பண்ணுறாங்க, அதையும் பார்க்கலாம் வேறு என்ன நல்லா இருக்குன்ட்டு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:10. ஸோ நமக்கு வந்து இன்னும் ஒரு 1.5 hour இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் சார்ஜ் போட்டிருக்கேன், இங்கே பாருங்கள், இதுதான் வேணா குளிச்சிக்கலாம், நீங்கள் எல்லாமே இருக்குங்க, ப்ரைவேட் ரூமுக்கு முதற்கொண்டு இருக்குது. ஸோ உங்கள் விருப்பம் தான், வந்தீங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கலாம். பட் என்னென்னா இங்கே யாரும் வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த லான்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சென்னைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அம்மா உயிர் போகிற மாதிரி அப்படியே கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வாங்க சாப்பிடுவோம். சியர்ஸ். வாவ், செம்மையாக இருக்குது கைஸ். ரீஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், ஃபுல்லாக மினி ஆப்பிள் லத்தீஸு, இது வந்து க்ரொசோனு, இது வந்து கஸ்டர்ட் விரல் அப்படின்ட்டு. ஸோ இந்த சைடில் அப்படியே சூப்புக்கு தேவையான ஜாமான் எல்லாமே வச்சுருக்கீங்க. அப்படியே சூப்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சைடு அப்படியே ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு. இப்போ தான் இவங்களுக்கு திட்டினேன், உடனே பாருங்கள் ரீஃபில் பண்ணோன்னே எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இவருங்க சம்பல் அழகாக நாசிலமாக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆஹா, சிக்கன் 2ங்க. சாரிங்க, நல்ல இடம் தான் போல், பட் நம்ம வந்த டைமிங் சரியில்லை. முட்டை பக்கா செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து திருப்பி நம்ம வந்து ரீஃபில் பண்ண போகிறோம், ஏன்னா நம்ம வந்த டைம் சரியில்லை. அதனால் வந்து லான்ச் சூப்பர் லான்ச் தான், இவ்வளோ வைக்கிறாங்கல்ல, வேறு லெவல் அல்டிமேட் தான். சாப்பிடுவோம். ப்ளீஸ் மறல்றாங்க ஆல்ரெடி பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிட்டு பிளேட்டு அவங்க வைக்க ரீஃபில் பண்ணிடுறேன். ஸோ ஒர்த்துங்க. இது வந்து நீங்கள் வந்தீங்கன்னா, ஐ மீன் ப்ரைஸ் வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் ஒர்த்தா இல்லையா அப்படின்றது. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நீங்கள், அது ஒரு மெத்தட் இருக்குது, அதை வந்து நம்ம வெளிப்படையாக எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட், எத்தனை வேணும்னாலும் நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா ஐ கேன் அரேஞ்ச் இட் ஃபார் யூ. வாவ், சிக்கன் 2ங்க செம்மையாக இருக்குது. நாசிலம்மாக்கு சம்பல்
செம செம செம. நான் கூட நல்லாவே இருக்காது அப்படின்னு நினச்சேன். அப்பா செம்ம டேஸ்ட்டு. கைஸ் இங்கே பாருங்களேன், இங்கே வந்து பார்த்தா கெஸ்ட் ஒன்லின்னு போட்டிருந்துச்சு. சும்மா அதை அப்படி கை மட்டும் வச்சா இங்கே பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக டைனிங் ரூமு. இங்கே வந்து காஃபி மிஷின்ஸ் எல்லாமே, இந்த டிவி பார்க்குறது, அந்த ஸ்பூன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அங்கே வச்சது தான் இங்கேயும் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து அந்த பொட்டேட்டோ பாலு, கொஞ்சம் இந்த பிஸ்கெட்ஸு, இந்த ப்ரௌனி இருக்குது. ஆஹா க்ரீன் ஆப்பிள். ஸோ கைஸ் இங்கே வந்து தனியாக இருக்குங்க. தனியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இங்கே தனியாக வரலாம், ப்ரைவேட் ரூமு. இது வந்து கொஞ்சம் லாபி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல அப்படியே ஜாமான் சரக்கு எல்லாமே இருக்குங்க. எல்லாமே உள்ளே கொண்டுட்டு வந்துடலாம். பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் ப்ரைவேட்டாக வந்து பார்த்ததில்ல நம்ம ஊரில், சென்னையிலையுமே சரி. ஸோ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்நேஷ்னல். இது இங்கே பாருங்க, வாவ் பயங்கரம். ஸோ இன்னும் குளிக்கிறதுக்கெல்லாம் ரூம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குது. இதுதான் கக்கூசு. இலெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஷவர் ரூமு. ஸோ இங்கே வந்து போட்டிருக்கோம் அவைலபிள், இப்போ வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து கை காட்டினா ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். என்னது? ஓ ஓ வேக்கண்ட்டுன்னு ஃப்ரீயாக தான் இருக்குது. எனக்கு தருவது இல்லையா? இட்ஸ் நாட் சென்சர். கீ பண்ணுங்க. ஓ ஓகே நைஸ். அப்பா I can close and open, right? No, just see. Okay, இங்கே பாருங்க, ஷவரு அப்படியே அழகாக அந்த ஷாம்பு, ஹெட் வாஷுக்கு, அப்படியே டாய்லெட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். பயங்கரமாக வந்து இவ்வளோ ப்ரீமியமாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே டிஷ்யூஸு, ஸோ திருப்பி இங்கே ஹேர் ட்ரையர் கொண்டுங்க. அப்பா. ஸோ இங்கே லோன் ஆக்சஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த ரேட்டுக்கு. ஸோ நீங்கள் எங்கேயா ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். வரும் ஃபுல்லாக இதே விட ஒரு வச்சுருக்கீங்க, பக்காவாக இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக ரெடி, அவ்வளோதான். ஸோ அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இந்த லவுஞ்சை வேறு மாதிரி இருந்துச்சு. இது வாஷ்ரூமு, நர்சிங் ரூமு, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாமே. ஸோ அப்படியே போக வேண்டியதான். நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. நம்ம டேபிள் தான் இருக்கிறதுலே மோசமாக இருக்குது. அப்புறம் வந்து இப்போ வந்து ரீஃபில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி காட்டியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ அந்த ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து புதுசாக ஃபில் பண்ணியிருக்காங்க. பண்டானில் வந்து லேயர் கேக் வந்து, அப்புறம் இங்கே பாருங்கள் மிக்ஸ்டு சாலடு, சிக் பீஸு, அப்புறம் இங்கே பாருங்கள் யோகட் வேறு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மேங்கோவில். ஸோ இது ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பீச் பேஷன் ஃப்ரூட் மவுஸு, இது வந்து நேச்சுரல் யோகட்டு ஸ்பூனோடு இருக்குது. நம்ம இது ஒன்று எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரியில் இருக்குது பாருங்கள், பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் மீதி எல்லாமே அப்படியே ஆனால் ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இதாங்க லாஞ்சி. ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டாச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் மேலே இருக்க ஆல் ட்ரிங்க்ஸ் ஃபுல்லாகவே, அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த பியர் மட்டும் எவ்வளோ நாளும் குடிச்சிக்கலாம். அதுவும் வந்து கால்ஸ்பெக் மட்டும் KLA 1 டெர்மினல் 1 இருக்கிற பிளாசா ப்ரீமியம் லாஞ்சில் வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இங்கே போட்டுருவாங்க. நம்ம ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள் 5:45. ஸோ இது இன்னும் ஒன்றுமே ஆகலை, கேட்டு இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஒரு பிரதர் நம்ம சென்னையில் இருந்தாருனால அவர் நான் கூப்பிட்டேன், அவர் வரல.
ஸோ அவர்கிட்ட நம்பர் வாங்கி வச்சுட்டேன். ஏதாச்சும் எமர்ஜென்சி டப்புன்னு கூப்பிட்டாங்கன்னா கால் அடிங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் என்ன சொன்னார், ஓகே ப்ரோ நான் அடிக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ இது வரைக்கும் அடிக்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சுற்றி முடிச்சிட்டாச்சு. பாருங்க பிளாசா ப்ரீமியம் லான்ச் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ கைஸ் அப்படியே வந்துட்டாச்சு. நம்மளோட கேட் வந்து பார்த்தீங்கன்னா C23ங்க. அதனால் பஸ் வந்து போயிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏறலாமா என்ன எதுன்னு தெரியல, பார்ப்போம் வருங்க. ஓகே உள்ளுக்கு வந்தாச்சு, அப்படியே போக வேண்டியதான். பார்ப்போம் வருங்க. எவ்வளோ தூரம்னு தெரியல. கைஸ் வந்து பஸ் எடுத்துட்டாங்க, அப்படியே போதுங்க. ஸோ வந்து நிறைய ஃப்ளைட் இருக்குங்க சுற்றி முடிஞ்சுன்னு. எல்லாமே மலேசியா ஏர்லைன்ஸ் தான். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மலேசியா ஏர்லைன்ஸ் மட்டும்தான் இருக்குது. மலேசியாவில் அது தானே அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. நல்லா ஏதோ அந்த கொரியா சீரீஸில் பார்க்குற மாதிரி இருக்குது இடம்லாம். அந்த திடீர்னு அந்த ஜாம்பிஸ் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ வந்து கேட்டில் இறக்கி விட்டாங்க, அப்படியே உள்ளுக்கு போக வேண்டியதான். லாஸ்ட் டைம் வரும்போது இதே கேட்டு தாங்க, சிமிலராக பட்டி கேரில் போனோம். செம்மையாக தூக்கம் வருது, கண்ணுலாம் லைட்டாக டைம் ஆகுது. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:45 4:45 காலை. எல்லாருக்கும் காலை வணக்கம். இது எப்படியும் வீடியோ வந்து ஈவினிங் தான் பார்ப்பீங்க. அது வரைக்கும் நம்ம கேட்டை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கே ப்ரோ வேறு ஃபோன் அடிச்சிட்டாரு, உடனே இப்போ தான் அடித்தார். ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க, கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க வாங்க ப்ரோ அப்படின்னாரு. இந்தா வந்துட்டேன் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ப்ரோ வந்து என்ன சொல்கிறாரு, இண்டிகோவில் வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க அப்படின்றாரு. கொடுத்தாங்களா? கிளாஸில். ஸோ வந்து இப்போ நம்ம போகும்போது பார்ப்போம். சப்போஸ் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் இண்டிகோவில் நமக்கு வந்து தண்ணி கொடுத்தாங்கன்னா பெரிய விஷயம். அதுதான் போயிட்டு கண்டிப்பாக தராங்களா இல்லையான்னு பார்க்க போகிறோம். அண்டு நம்ம போகிற ஃப்ளைட் என்னது, உள்ளுக்கு சீட்டு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு 23 மினிட்ஸ் இருக்குது எக்ஸாக்டாக. ரைஸ் உள்ளுக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படியே போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே உள்ளே போக வேண்டியதான். போர்டிங் பாஸ் கூட கேட்கல, அப்படியே அனுப்புகிறாங்க. டைம் ஆகிடுச்சுல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. மலேசியா திருப்பும் சந்திப்போம். ரொம்ப மன வருத்தத்துடன் கிளம்புறேன். செம்ம க்ரௌடுங்க, எல்லாம் கும்பல் நிற்கிது. இந்த தடவை நமக்கு வந்து ஹாட் சீட்ஸ் கிடைக்கல ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. லாஸ்ட்டுக்கு போகணும். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃப்ளெக்ஸு ஹாட் சீட்ஸில் வரும் ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே. ஸோ கைஸ் 20F விண்டோ சீட்டு தான் நினைக்கிறேன். எஸ் விண்டோ சீட்டு தான். நமக்கு பாருங்கள் எப்படி அமையுது, பக்கத்தில் என்ன யாருமே வரலன்னா இன்னும் சௌரியம். ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டுடலாம். ஓகே நண்பர்களே, ஸோ இது பின்னாடி குழந்தை கற்றுது. ஸோ இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ A321 நியோ அப்படின்ற ஒரு மாடலு. அதான் 3x3 ஒரு இது நல்லாயிருக்கு. ஆனால் சீட்டு தான் கொஞ்சம் கட்டையாக இருக்கும். அது ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் என்ன டாஸ்க்குன்னா தண்ணி கொடுக்குறானா இல்லையா, அதுதான் இங்கே. ஸோ பார்க்கலாம் இந்த ஃப்ளைட் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்றது வீடியோ முடியும் போது நான் சொல்கிறேன். ஸோ சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹவு டைம் ஃப்ளைஸ் இந்தியா பை இண்டிகோ. ஆனால் இங்கே பாருங்கள், இதுதான் காண்டாகும். மற்றபடி எல்லாமே ஓகே தான், அது மட்டும்தான் காண்டாகும். போகிறது எந்த ஊருக்கு, சென்னைக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தப்பு இது
இது ரொம்ப தவறான விஷயம். ஸோ இங்கே பாருங்கள் புக்கு பெருசாக இருக்காது, அதை வச்சுருக்கான். இது அந்த சேஃப்டி கைட்லைன்ஸ் எல்லாமே. யாரும் வரக்கூடாது, கடவுளே யாரும் வராதிங்க வராதிங்க வராதிங்க. வராங்களா இல்லையன்றதை சொல்கிறேன். ஃப்ளைட் வந்து இப்போ தான் டேக் ஆஃப் பண்ணுறாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக மழை பெஞ்சுது. இதை பாருங்க, அந்தளவுக்கு தெளிவாக தெரியல. கிட்டக்க போயிட்டு நம்ம மேபி இன்னும் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்கே அப்படியே சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம ஊர்லேயும். ஸோ கைஸ், காலை வணக்கம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மணி 8 காலையில். நல்லா வெளியில் மப்பும் மந்தாளமாக தான் இருக்குது. பட் ஓகே, ஃபேஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரிச்சு போயிருக்கு. பக்கத்தில் யாருமே வரல. ஸோ வந்து அப்படியே படுத்துட்டேன் ஃப்ளாட்டாக. சரியான தூக்கம். இன்னும் எனக்கு தூக்கம் வருது. நடுவில் அப்டேட் பண்ணணுன்ட்டு அப்டேட் பண்ணிவிட்டு திருப்பியும் தூங்க போகிறேன். யாரும் வரல பக்கத்தில். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நல்லா ஃபுல்லாக ஃப்ளாட்டாக படுத்துட்டேன். ஒரு 1.5 ஹவர், 1 ஹவரில் வந்து நம்ம போய் ரீச் ஆகிடுவோம். பார்க்கலாம். கைஸ், நம்ம வந்து சென்னை உள்ள வந்து இப்போ கரெக்டாக என்ட்ரு ஆக போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், சென்னை வந்து ஸ்டார்ட் ஆகுது சி லெவல் பக்கத்தில். ஒருத்தவங்க கூட இது பார்த்து வழி எனக்கு அப்படியே நிற்கிறாங்க. அவங்க வேலையை பார்க்குது. காலையில் கண்டிப்பாக தான் பூசுது. என் ஃப்ரெண்டு வர வந்தானா இல்லையான்னு தெரியல. அந்த நண்பர் வாட்ச் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி வரலான்னா செம்ம காண்டாயிடுவேன். ஸோ இங்கேருந்து அப்படியே பஸ்ஸில் போய்ட்டு அப்படியே இமிக்ரேஷனை கிளியர் பண்ண வேண்டியதான். ஸோ கைஸ், உள்ளேயா வெளியிலே இருக்கும்? இல்லை இங்கே அதோ இருக்குது பாருங்க கவுண்ட்ரு. ஸோ கைஸ், ஒரு வழியாக வெளியே வந்துட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் உள்ளே பிடிச்சிடுச்சு ஆஸ் யூஷுவல். ஆனால் இந்த டைம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக ட்ரீட் பண்ணி இருக்குது. பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றா பேக்கை, இந்த பேக்கை செக் பண்ண இல்லை, இது செக்கிங் போட்டால அந்த பேக் வந்தோடனே திருப்பி வா, பெல்ட்டை கழட்டு, பேண்ட்டை கழட்டுன்ட்டு எல்லாத்தையும் கழட்ட வச்சு கடைசியாக இப்போ தான் முடிஞ்சிச்சு. செம்ம செக்கிங். எனக்கு செம்ம டென்ஷன் ஆகி போச்சு. அப்படியே ஒரு மாதிரி தீவிரவாதி மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் எனக்கு சென்னை ஏர்போர்ட்டே பிடிக்காது அப்படின்ட்டு. நம்ம வந்து எதுக்கு வரோம், அதை வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி மட்டமாக நடத்துகிறாங்க. நம்மளை மட்டும் இல்லை, எல்லாரையும் அப்படியே ஒரு மாதிரி திடீர்னு வந்து உங்கள் பாஸ்போர்ட் வாங்கிக்குவாங்க. இந்த தடவை நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு மாதிரி மூஞ்சால் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப விளம்பரம் இதோ காட்டுறேன். இருக்கிற இதில் ஒரு அண்ணன் விளம்பரம் அங்கே பாருங்க, இந்த விளம்பரம் அதுங்க. ஸோ இந்த மாதிரி கடுப்பாயிடுச்சு எனக்கு. அப்படியே மொத்த செக்கிங்கும் முடிச்சுட்டு இப்போ தான் வெளியில் வந்தோம். வாட்சை கழட்டு, மோதிரத்தை கழட்டு, ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அவங்க ஸ்கேன் பண்ணியும் பார்க்கலாம். ஸ்கேன் பண்ணியும் உள்ளே உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியலண்ணா. ஸ்டாச்சு எடுத்துகிட்டு வரையா, அது எடுத்துகிட்டு வரேன். நான் செலை திருடுற மாதிரியா இருக்கேன். கடுப்பாயிடுச்சு. அப்புறம் கூட வந்தார்ல நைட்டு பார்த்தீங்களா, அவரு கூட வந்தார். அவரை பார்த்துட்டு என்னையும் நிப்பாட்டிட்டு நானும் அவர் ஒன்றா வந்தோன்னிட்டு ஒரு இது பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் ஓகே, ஓரளவு முடிச்சுட்டு வந்துட்டேன். இதை பற்றி நான் பேச விரும்பல. சென்னை ஏர்போர்ட்டு ஆஸ் யூஷுவல் கண்ட்ராவியாக இருக்கும். அதே மாதிரி தான் இருந்துச்சு செக்கிங்கு, கஸ்டம்ஸ் எல்லாமே. ஸோ முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாச்சு. இப்போ எங்கே போக போகிறோன்னு என்னென்னு தெரியல. ஸோ கைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகாக ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துட்டேன். செம்ம தலைவலி. கத்துறாங்க ஆட்டோக்காரங்களாம் காதுகிட்ட வந்து. அவ்வளோ ஆட்டோக்காரங்க அப்பா. இங்கே பாருங்கள், கீழே இந்த லக்கேஜ் இருக்குவ அங்கே வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரதுக்குள்ளே மண்டை காஞ்சிச்சு. ஒரே நிமிஷம் இருங்க, ரேப்பிடோ போட்டிருக்கேன். சொல்லுங்கண்ணே. ஸோ கைஸ், அவன் வந்து வரல. இப்போ அதனால் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அவனோட வண்டி வந்து திருடிட்டாங்களாம். நைட்டு யாரோ வந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஸ்டேஷன் போகணும், போலீஸ் ஸ்டேஷனு.
போயிட்டு கேஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் இங்கே போய் சிசிடிவிலாம் செக் பண்ணணும். வந்து இறங்கினோடனே ஸ்மூத்தாக இருக்குன்னு பார்த்தா இமிக்ரேஷனும் கண்ட்ராவியாக இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே ஆட்டோ பிடிச்சி போக வேண்டிய சூழ்நிலை. இல்லைன்னா எப்பயுமே அவன் வந்துடுவான், போயிடுவேன். இங்கேருந்து அப்படியே போரூர் வரைக்கும் ஆட்டோவில் போகிறோம். போயிட்டு அங்கே இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும், ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். டைம் இருக்குமா வேறு தெரியல. முதல்ல சாப்பிடணும், பசி வேறு எடுக்குது. அப்போ சரி இருங்க, அங்கே போயிட்டு என்ன நடந்துச்சு, வண்டி காணாமா, அதையும் பார்ப்போம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. போயிட்டு ரீச் ஆகிட்டு சந்திப்போம். ஸோ கைஸ், ஒரு வழியாக லொக்கேஷன் வந்து அடைஞ்சாச்சு. என்னென்னா அந்த பைத்தியக்காரன் பண்ண வேலையால் ஒரு ஆட்டோ புக் பண்ணி, அப்புறம் ஆட்டோ சரியில்லாமல் ஆட்டோக்காரன் நடு ரோட்டில் இறக்கி விட்டு போய், அப்புறமா அங்கேருந்து ஒரு ரேப்பிடோ பைக் புக் பண்ணி அந்த ப்ரோக்கிட்ட அப்படி இப்படின்னு கதைலாம் சொல்லி வந்துட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த ஏரியா போல் ஒரு வாரத்துக்கு ஒரு ஏரியா மாற்றுறான். இது என்ன பண்ணுறது? இப்போ என்ன சோகம்னா வண்டியை தூக்கிட்டாங்க. இப்போது R15 எப்போ தூக்குனாங்க? நேற்று நைட்டு தூக்கிட்டாங்க. இல்லை தூக்கிட்டாங்களா இல்லை இவனே ஆளை வச்சு தூக்குனானான்னு எனக்கு தெரியல. என்னை ஏற்றிட்டு வர்றதுக்காக இந்த உதயா வாட்சி புரியல. வண்டி காணாமா? வண்டி காணா நான் வாட்சி என்னடா? வாட்ச் நல்லா தான் இருக்குது. வண்டி வரும், பொட்டி வரும், பொட்டி வரும். இந்த உன் ரியாக்ஷனை பார்க்கலான்னு பார்த்தா வண்டியை காணான்ற ரியாக்ஷன் தான் அதிகமாக இருக்குது. அப்பா அவ்வளோதான். காஸ்ட்லியான வாட்சி. எவ்வளோடா இது? 22. பக்காவா? பயங்கரமாக இருக்குது. அவ்வளோதான். அங்கே பார்த்தீங்களா, முடிஞ்சு. இதுக்கு தான் அங்கேருந்து கத்திக்கிட்டு இருந்தான், எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு. ஸோ ஓகே கைஸ், அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை தட்டி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் வரும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு எப்படியோ ஒப்பேற்றி முடிச்சுட்டேன் அந்த வீடியோவை. See you guys, see you in the next video. பாய். அடுத்து எங்கே போகலான்றதை மறக்காமல் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இதில் ஏதாவது விட்டுருப்பேன், மறந்துக்கூடும். ஓகே பாய். பாய் சொல்கிறேன். வண்டி பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆமாம் பண்ணுங்கள். வண்டியோட அப்டேட் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கிடைக்குதா என்ன ப்ரொசீஜர். இப்போ ஸ்டேஷனுக்கு கிளம்புறோம், அதனால் பாய்.